சரி இப்ப மகிழ் திருமணி அவர்கள் இயக்குற எல்லா படத்துக்குமே இவ்வளவு பொறுமையா நான் வந்து பண்ணுவேன். இப்படிதான் நான் அவுட்புட் குடுப்பேன் அப்படின்னு சொல்லி இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது, கடைசியில அவர் கூட படம் பண்றதுக்கு எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்களா சார் எல்லாம்? ஏன்னா ஒரு படத்த எடுக்கிறதுக்கு இவ்வளவு வருஷமா? அப்புறம் படம் பார்த்துட்டு கூட இதுக்கா இவ்வளவு நேரம் எடுத்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வந்துரும். நல்லா இருந்தா அது ஓகே. இல்ல அது இருக்குங்க. இப்ப வெற்றிமாறனெல்லாம் ஏன் ரஜினிய வச்சு படம் பண்ண முடியல? இப்ப ரஜினி எல்லாம் வெற்றிமாறன் படத்த பார்த்துட்டு பயங்கரமா பாராட்டுறாரு. வீட்டுக்கு கூப்பிட்டு நல்லா சால்வை எல்லாம் போத்தி, காஃபி எல்லாம் போட்டு குடுக்குறாரு. எல்லாம் ஓகே. அவர்ட்ட டேட்டு குடுப்பாரா? குடுக்க மாட்டாரு. அவ்வளவுதான். வெற்றிமாறனோடு டிராவல் பண்ணுகிற நடிகர்கள் அவரோட போவாங்க. அவ்வளவுதான். பெரிய நடிகர்கள் யாருமே அந்த பக்கம் போக மாட்டாங்க. இப்போ வாடிவாசல் படமே வந்து சூர்யா டேட்டு கொடுக்குறாருன்னா விஜய் சேதுபதி மாதிரி அப்படியே வருஷ கணக்கில் கொடுப்பாருன்னு நான் கொடுக்க மாட்டார். அவரும் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான நடிகர் இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணுவார், சார் இவ்வளோ நாள் தான் சார் டேட்டு, அதிகபட்சம் போனீங்கன்னா ஒரு 20 நாள் எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியும், அதுக்குள்ளே பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி தான் உள்ளே கூப்பிடுவாங்க. அப்போ அங்கே வந்து அவருக்கு ஒரு ஒரு நெருக்கடி வரும். அப்போ ஒரு பயந்துக்கிட்டே, ஆஹா நம்ம வந்து விஜய் சேதுபதியை டீல் பண்ண மாதிரியோ சூரிய டீல் பண்ண மாதிரியோ அதை பண்ண முடியாதுன்னு நினச்சி படம் பண்ணுவார். அப்போ குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே அந்த படம் வந்துடும். எல்லார்ட்டையும் அதை அப்ளை பண்ண முடியாது. அது மாதிரி தான் மகிழ் திருமேனியும்.